Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், இந்த மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தினமும் 9 முதல் 10 மணி வரைக்கும், இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள் அப்படிங்கிற ப்ரோக்ராம் தினமும் இருக்கும். 9363443685 அப்படிங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சந்தேகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? பேசுகிறேன் சார். எங்கேருந்துங்க சார்? வெள்ளக்கோயில். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், வெள்ளக்கோயிலேருந்து சொல்லுங்கள் சார். என்ன டவுட் சார்? பாப்பா வந்து 380 பக்கம் வராங்க சார். பிசி 380க்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் சார் ட்ரை பண்ணணும். மேனேஜ்மெண்ட் தானாங்க சார்? இல்லை, என்ஆர்ஐ லேப்ஸ் ட்ரை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் சார் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சார். காலேஜஸ் எப்படிங்க சார்? டாப் காலேஜஸ் கிடைக்குமா இல்லை? மேபி சார் அது பார்க்கணும் சார். ரேங்க் லிஸ்ட் எப்படி வருங்கிற பொறுத்து. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே உங்களுக்கு டாப் 10 கிடைக்குமானா மேபி ஒரு டாப் 6க்கு அப்புறம் வரும் சார். கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார். ஓகே சார். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட்ல வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாமா? அதாவது செமி கவர்மெண்ட் சார் ரெண்டுமே போடலாம் சார். நீங்கள் ரெண்டு அப்ளிகேஷன் போடுங்க, ரெண்டுக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். எது கிடைக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணலாங்க சார். ஓகே சார். ஓகே சார். இது ரெண்டுமே கிடைக்கலாம். நீங்கள் தேர்ட் ரவுண்டில் டீம்டு கூட போகலாம். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காத மாதிரி தெரிஞ்சால் தேர்ட் ரவுண்டில் டீம்டு போகலாம். ஓ சரிங்க சார். சரி. இல்லை செகண்ட் ரவுண்ட்ல இருந்து ஏதாச்சும் சான்சஸ் பை சான்சஸ் மார்க் குறையும் போல பார்த்துக்கலாம் சார். ரிசல்ட் வருது சார். அவ்வளோ மார்க் குறையாதுங்க சார். கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டா அந்த அளவுக்கு குறையாதுங்க சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். எப்படி கவர்மெண்ட் கோட்டாவும் 430க்கு கீழே வரக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் சார். ஓகே 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 ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கட் பண்ணிடுங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? என்னோட பையன் வந்து 520 ஓபிசி கேட்டகரி சார். 522 எம்பிசியா பிசிங்களா? பிசி ஓபிசி கேட்டகரி. பிசியில் கிடைக்குமா? 520க்கு மேலே கண்டிப்பாக கிடைக்குங்க. கவர்மெண்ட் கிடைக்கும். 520க்கு மேலே சார்? 520 510க்கு மேலேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க 522 தானே சொல்றீங்க? 520 சார். கிடைக்கும் மேடம், கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ சார். எந்த காலேஜ் எல்லாம் கிடைக்கும் சார்? லாஸ்டா ஆரம்பிச்ச அந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜ் 2021 ஆரம்பிச்ச காலேஜஸ் கிடைக்குங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஸோ அப்போ வணக்கம் சார், சொல்லுங்க சார். கட் பண்ணிருங்க மேடம். ஓகே சார். ஓகே. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ சார், இந்த மாதிரி நீட் எக்ஸாம் எழுதிருக்கோம். என்ன மார்க் வருங்க? எஸ்சி கேட்டகரி 384 வருது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைக்கும். கவர்மெண்ட்ல கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ஆல் இந்தியா கோட்டா போட்டா? ஆல் இந்தியா கோட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். எந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? செல்ஃப் ஃபைனான்சிங்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் நமக்கு எம்பிசி எஸ்சி கேட்டகரிக்கு 400 கீழே கவர்மெண்ட் கட் ஆஃப் பொறுத்து. எஸ்சி கேட்டகரி தானே, 400 கீழே எவ்வளவு வருங்கிறத பொறுத்து இருக்கு. கண்டிப்பா 420 ஓரளவு கிடைக்கும். டாப் 10 காலேஜஸ் கிடைக்காது, அடுத்த 10 காலேஜஸ்ல கிடைக்கும். ஓகே சார். தேங்க்யூ. ஸோ இந்த பிரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிறது கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் முடிஞ்சது ஒரு 50 மார்க் 60 மார்க் வரைக்கும் மாறுங்க. ஸோ அது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டை பொறுத்து மாறுது. வணக்கம் சார், சொல்லுங்க. என்ன டவுட்டுங்க மேடம்? இது தம்பி வந்து நீட்டுக்கு எழுதியிருக்காப்ல. சரிங்க. 420 மார்க் வச்சு வரும் அப்படிங்கிறாரு. செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? பார்டர்ல இருக்கு மேடம், வாய்ப்பு இருக்கு. பார்டர்ல இருக்கு. எஸ் மேடம். இல்ல ஒரு தெரியல, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ஒரு ஏஜென்சி கேட்டேன். அவங்க மேக்ஸிமம் காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க. என்ன மேடம்? இல்ல அவங்க மேக்ஸிமம் காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷூரிட்டி கொடுத்தாங்க. நான் அந்த டவுட் உங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம்னு தான் கேட்டீங்க மேடம். 420 தானே இல்லைங்களா? என்ன ரீசன் சொல்லுங்க. அதாவது நம்ம கவர்மெண்ட் கட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் அதர் ஸ்டேட்ல சொல்றவங்க எல்லா யூடியூபர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கு ஓபிசிக்கு 500 கிடைக்குங்கிறாங்க. அப்படி பார்த்தா ஜெனரல் கேட்டகரிக்கு 500 கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 490க்கு பிசி கிடைக்குங்கிறாங்க.
பட் அது வந்து ஆக்சுவலாக வந்து ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃபுக்கும் ஸ்டேட் கோட்டா கட் ஆஃப் இடையில ஒரு 20-30 மார்க் வித்தியாசம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அனலைசிஸ் பார்த்தோன்னா இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் அப்படி தான் இருந்திருக்கு. பட் அப்படி கிடைக்கணும் அப்படின்னா நிறைய மார்க் குறையணுங்க. அதாவது நியர்லி 150 மார்க்குக்கு மேலே நமக்கு 160 மார்க் குறைஞ்சாதான் உங்களுக்கு 150 மார்க் குறைஞ்சாதான் வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னோட ப்ரிடிக்ஷன் படி அவ்வளவு குறையுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. பார்டரில் தான் வருங்க. அப்படியே வந்தாலும் உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மாதிரி தான் கிடைக்குங்க. ப்ரைவேட் காலேஜஸ் இல்லாமல் ஒரு 12 லட்ச ரூபா வருது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதை நம்பி கடைசி நேரத்தில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் முதல்ல பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஒரு வேலை கிடைக்கலன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பிளான் பண்ணுங்க. கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு என்ன மேடம் கொஞ்சம் ட்ரை பண்ணு இல்லைன்னா அனுப்பிடலாம் சார். அந்த டவுட் கிளியர் கிட்ட கேட்டேன். செல்ஃப் ஃபைனான்ஸே கொஞ்சம் பார்டர் தான் மேடம். என்னோட ப்ரெடிக்ஷன் படி பார்டர் தான் மேடம். கண்டிப்பாக பார்டர் தான். ஓகே சார், தேங்க்யூ. நீங்கள் அப்ராடும் பிளான் பண்ணலாம், தவறு இல்லை. ஓகே, அது ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பட் ஜஸ்ட் 1 வீக்குக்கு முன்னாடி ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு நாங்க உங்களுக்கு ஏஜென்சி தர்றோங்க, பிரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஸ்ல கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, எந்த காலேஜஸ் வேணும்னு கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, டாப் ஸ்டேட் காலேஜஸ்ல உங்களுக்கு தர்றோம் அப்படின்னாங்க. மேடம் இந்த இடத்துல உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் எல்லாருக்குமே சொல்றேன், யாருமே அப்படி பண்ண முடியாது மேடம். ஆக்சுவலா வந்து நான் இந்த காலேஜ் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன், அந்த காலேஜ் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாருமே பண்ண முடியாது. எல்லாமே கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். அது வேணா எந்த கேஸ்ல வரும்னா, நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால NRI லேப்ஸ் ஃபில் ஆகாத காலேஜ் சீட் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே நீங்க லீஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜ், அதாவது ரீசெண்டா ஆரம்பிச்ச காலேஜஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வேணா ஃபிக்ஸ் பண்ணி தரலாம். கவர்மெண்ட் கோட்டால அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க முடியாது மேடம். அது வந்து தவறான இன்ஃபர்மேஷன். அது யாரு சொல்லி, நான் சொல்லியிருந்தாலும் அது தவறு தான். நானே அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சீட் எடுத்து தர்றேன் வாங்க மேடம் எங்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சீட் எடுத்து தரேன்னு சொன்னா அது தவறு. அதனால நீங்க அந்த மாதிரி யாரா இருந்தாலும், நீங்க மட்டும் இல்ல எல்லாமே கவுன்சிலிங் தான் நடக்கும். கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்க ரேங்க் படி தான் வரும். நீங்க அது பிசியில 4000 ரேங்க்குள்ள இருந்தா கிடைக்கும் மேடம். தமிழ்நாட்டு லெவல்ல பிசியில 4000 ரேங்க்குள்ள இருந்தா கிடைக்கும். இல்ல அதுக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறையும். பிசி கேட்டகரியில தமிழ்நாட்டு லெவல்ல நீங்க 4000 ரேங்க்குள்ள இருக்கணும். 4000க்குள்ள. ஆமா. அது நிறைய நமக்கு ஃபோன்ஸ் வருதுல்ல மேடம், நிறைய பேர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 450க்கு மேல நிறைய பேர் நம்ம கால் பண்றாங்க. ஸோ நீங்க அதை நம்பி ஏமாந்துட வேண்டாம். பட் நீங்க வேற ஆப்ஷனுக்கு பிளான் பண்ணி வைங்க. நீங்க ஃபாரின் போற மாதிரி இருந்தாலும் நீங்க லேட்டா கூட போகலாம். அதாவது ஃபாரினை பொறுத்த வரைக்கும் எல்லா அந்த கண்ட்ரிக்குமே மோஸ்ட்லி ஃபாரின் எப்போ பிளான் பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் முடிஞ்சுதான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க அதை ஸ்டடி பண்ணி வைங்க. ஃபாரின் போறதுக்கான முயற்சிகள் ஸ்டடி பண்ணி வைங்க. நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான நான் உங்களுக்கு தேவைப்பட்டா அப்ராட் எப்படி போகலாம், எந்த மாதிரி கண்ட்ரி போகலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஸோ அதுக்கான வழிமுறைகளும் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு வேளை அப்ராட் போகிறதுல சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்ம உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுப்பாரு. ஸோ அது போக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ராட் பிளான் பண்ணுங்கள். பட் அப்ராடை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணி வைங்க. ஸோ எந்த கண்ட்ரி நமக்கு போகலாம், எந்த கண்ட்ரி நமக்கு ஃபியூச்சரில் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணணும். ஸோ அதுக்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் சொல்யூஷன் கிடைக்குங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். இப்போ இந்த மாதிரி யார் ஒருத்தர் உங்களுக்கு வந்து நான் சீட்டு வாங்கி தரேன், இந்த காலேஜில் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்னால் அதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்படி கிடையவே கிடையாது. சார் வணக்கம் சார். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. சார், இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ்ல டாப் காலேஜஸ்லாம் என்ன ஃபீஸ்ங்க சார் கேக்குறாங்க? அது அதிகமா இருக்குங்களா? இல்ல, டாப் காலேஜஸ்லாம் ஃபீஸ் குறைவுங்க. அது எல்லாமே 8 லட்சம் 9 லட்சத்துக்குள்ள வருங்க. மேபி ஒரே ஒரு காலேஜ் பனிமலர் மட்டும் ஒரு 10 lakhs ப்ளஸ் வரும். மீது எல்லா காலேஜுமே ஒரு 9 லட்சத்துக்குள்ள தான் வரும். பட் லீஸ்டா போக போக குவாலிட்டி ஆஃப் காலேஜ் குறைய தான் அவங்க ஃபீஸ் அதிகமாக வைக்கிறாங்க. நியூ காலேஜஸ் தான் ஃபீஸ் அதிகமாக வைக்கிறாங்க. அந்த காலேஜில் குவாலிட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி தோன்ற காலேஜ் தான் ஃபீஸ் அதிகமாக இருக்குது. டாப் 10 காலேஜில் ஃபீஸ் உங்களுக்கு 9 lakhsக்குள்ள தான் வரும். சரிங்க சார். சார், அப்புறம் இப்போ எஸ்சி கேட்டகரிக்கு 390 மார்க் எந்த காலேஜ் சார் கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படின்னா? இப்போ நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ரேங்கை பொறுத்து தாங்க. ரேங்கை வந்து நம்ம எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு 390க்கு ஓரளவுக்கு காலேஜஸ் கிடைக்கும், ரொம்ப மோசமாக போகாது. ஒரு டாப் 10 டாப் 10 அதாவது நீங்கள் 22 காலேஜ்னா 2ஆ பிரிச்சுங்க, 3ஆ பிரிச்சுங்க, 7 விட்டுருங்க. அடுத்த 7ல 14க்குள்ள கிடைச்சிடும். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஆனா கட் ஆஃப் குறைஞ்சு வந்து டாப் 7லயும் கிடைக்க சான்ஸ். எஸ் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிக்கு 400ல கவர்மெண்ட் கட் ஆஃப் முடிஞ்சா நீங்க டாப் 5 காலேஜ்ல கிடைச்சிடும். சரிங்க சார், சரிங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க் யூ. கட் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கட் ஆஃப் எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு. வணக்கம் சார், சொல்லுங்க சார். தென்காசியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார், எனக்கு 2 பசங்க, 2 நீட் எழுதியிருக்காங்க. சொல்லுங்க சார். ஒருத்தர் 495 எடுத்திருக்காரு. ஓகே.
ஒருத்தர் 515 இருந்து 520 வரும்னு சொல்றாரு. உங்க ரெண்டுத்துக்கு என்ன சார் கிடைக்கும்? என்ன கம்யூனிட்டி சார்? பிசி சார். ஒரு சனுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. 515-20க்கு வாய்ப்பு இருக்கு. 495க்கு மேபி பார்டர் தான் சார். அதுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார். நல்ல காலேஜ் கிடைக்கும். கவர்மெண்ட் எதுவும் கிடைக்காதா சார் அதுக்கு? ஒரு பையனுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் கிடைக்கிற வாய்ப்புகள் இப்போதைக்கு சார். நான் ஒரு உத்தேசமா சொல்றோம். பட் நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு பையனுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பையனுக்கு நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் பிளான் பண்ணுங்க. பட் ரேங்க் லிஸ்ட் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும் சார். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்களா சார்? இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நமக்கு உறுதியான ஒரு இது தெரியுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம். சொல்லுங்க. பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். பொண்ணு நீட் எழுதிருக்காப்ல. என்ன மார்க்குங்க? கீ பார்த்தா 478 வருது சார். என்ன கம்யூனிட்டிங்க? பிசி சார். 478 செல்ஃப் ஃபைனான்சிங் உறுதியாக கிடைக்கும் மேடம். சரி சார். கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பார்டர்ல இருக்கும். ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம், பண்ணுங்க. அதர் ஸ்டேட்ஸ் லைக் தெலுங்கானா, ஆந்திராவில் கிடைச்சா கூட போகலாம். கிடைக்கும் சார். நீங்க முதல் அப்ளை பண்ணும்போது ஜெனரல் கேட்டகரியில போட்டோம், அதுக்கப்புறம் ஓபிசி வாங்கிட்டோம். ஓபிசி வச்சு அப்ளை பண்ணலாமா? பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆல் இந்தியா கோட்டா பொறுத்த வரைக்கும் ஜெனரலுக்கு ஓபிசிக்கு பெரிய டிஃபரன்ஸ் வராது மேடம். பெரிய டிஃபரன்ஸ் வராது. நீங்கள் ஜெனரல் கேட்டகரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜெனரல் தான் செலக்ட் ஆகும். பெரிய டிஃபரன்ஸ் வராது. சரிங்களா? ஓபிசி போடக்கூடாது என்ன சார்? ஓபிசியில் வராது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜெனரலில் ரேங்க் லிஸ்ட் வந்துரும்ல. நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு அந்த ஜெனரல் கேட்டகரியில் தான் செலக்ட் ஆகி வரும். எஸ். இங்கே நீங்கள் பிசி எலிஜிபிள் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டுல பிசி தான் இருக்கு. ஆல் இந்தியா கோட்டாக்கு அதுக்கு லேட்டா அப்ளை பண்ணாங்களா, லேட்டா தான் கிடைச்சது. அதான் இப்போ ஓபிசி வச்சு ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்ணலாமான்னு உங்கள்கிட்ட பண்ணலாங்க. பட் ஜெனரல் கேட்டகரி தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஒருவேளை கிடைச்சா ஜெனரல் தான் வரும். சரிங்களா? ஜெனரல் தான் வரும். என்ன சார்? எஸ் மேம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ மேம். கட் பண்ணிடுங்க. சரி சார். தேங்க்யூ. கட் பண்ணிருக்கேன் மேடம். வணக்கம். ஹலோ, கட் பண்ணுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. சார் தம்பி 560 பிளஸ் வராங்க பிசி கம்யூனிட்டி. 560 பிளஸ் உங்களுக்கு டாப் 5 காலேஜஸ்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தம்பிக்கு இப்ப 12th மார்க் ஷீட்ல நேம் இப்ப அவங்க பேர் இமய தமிழன் சார். ஓகே. அதுல கேப் இல்லாம அதுல மட்டும் இருக்குது, மத்தது எல்லாம் கேப் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க, பயப்படாதீங்க. ஓகே சார். ஓகே சார். கேப் எல்லாம் ஒரு பிரச்சனை வராது, அங்க பயப்படாதீங்க. போனபைட் லாஸ்ட் இயர் தம்பி வாங்கினதே போதுமானது. லாஸ்ட் இயர் வாங்கினதே போதுமானது. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதுக்கு தேங்க்ஸ் சார். உங்களோட கவுன்சிலிங் நல்லா இருக்கு சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ சார். இப்போ இந்த பேரில் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை இருக்கு, இதெல்லாம் பிரச்சனை வரும். ஒன்றும் வராதுங்க, பயப்படாதீங்க. யாராக இருந்தாலும் சரி. இன்சியல் முன்னாடி இருக்கு, இன்சியல் பின்னாடி இருக்கு, அதெல்லாம் எந்த பிரச்சனை வராது. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? அவினாசில இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். பொண்ணு 470 வருதுன்னு சொல்றாங்க சார். 470 சார். என்ன கம்யூனிட்டிங்க? பிசிங் சார். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? அதாங்க சார், கவர்மெண்ட் இது கிடைக்குமாங்க சார்? கவர்மெண்ட் கஷ்டம் தாங்க. பிடிஎஸ் வாய்ப்பு இருக்குங்களாங்க சார்? பிடிஎஸ் வாய்ப்பு இருக்கு. அவினாசியில் எங்க நீங்க? அவினாசி துலுக்குமுத்தூருங்க சார். எங்கங்க? மலைப்பாளையம் சைடு. மலைப்பாளையம். ஆமா, எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு. பரவாயில்ல, வாங்க. பரவாயில்ல. ஓகே. சரிங்க சரிங்க. அதாங்க சார், பிடிஎஸ்க்கு கவர்மெண்ட் இது வாய்ப்பு இருக்குங்களாங்க சார்? பிடிஎஸ் கவர்மெண்ட் கிடைக்குங்க, கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க சார். எந்த காலேஜுங்க சார்? எது பக்கம்? கவர்மெண்ட் உங்களுக்கு சென்னை தான் பெட்டர் காலேஜ் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து கடலூர், அதுக்கடுத்து புதுக்கோட்டை. சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்ஸ் சார். ஓகே, வச்சுட்டுங்களா? சரிங்க சார். ஹலோ, வணக்கம் சார், கேக்குதுங்களா? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சார் நம்ம செல்ஃப் ஃபைனான்ஸ் எடுக்கிறோம்ல சார்? ஆமாங்க. அது எடுத்துட்டு திருப்பி ஃபீஸ் எப்போ கட்டுற மாதிரி இருக்கும் சார்? அந்த 4.5 மேடம் 4.5 நீங்க ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது நம்ம கட்டணும். காலேஜ் அலாட்மெண்ட் வந்துரு இல்லைங்களா? ஒரு 6 நாள் 7 நாள் டைம் கொடுப்பாங்க காலேஜில் சேர்றதுக்கு. அந்த ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்றேன். நம்ம செலக்ட் ஆகி காலேஜ் லிஸ்ட் போட்டுருவாங்க இல்லைங்களா? உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிடுச்சுன்னு போட்டாங்களோ, ஒரு காலேஜில் 4.4 வாங்குறாங்க, ஒரு சில 4.35, ஒரு சில 4.5 வாங்குவாங்க.
அந்த ஆர்டர் எடுக்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த 4.5 லட்ச ரூபா கட்டணும். அது கட்டுறதுக்கு தான் நீங்கள் நெட் பேங்கிங் வசதி பண்ணி வச்சுக்கணும். பட் நிறைய பேர்கிட்ட எல்லார்ட்டுமே நெட் பேங்கிங் வசதி இருக்குமானா இருக்காது. பேங்க்கில் போய் ஆர்டிஜிஎஸ் பண்ணுறேன் நெஃப்ட் பண்ணுறேங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ நெட் பேங்கிங் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு ஜிபே இருக்குது, இப்போ 1 லட்சம் கட்டுறேன், அப்போ 1 லட்சம் கட்டுறேன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபுல்லாக 4.5 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு ஈஸியான வழி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. 3 ஆப்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நெட் பேங்கிங் இருக்கலாம். அடுத்தது எந்த பேங்க்ல வேணா நெட் பேங்கிங் இருக்கலாம். இது எல்லாருனாலையும் நெட் பேங்கிங் வச்சிருக்க முடியாது. அதாவது கிராமத்தில் இருக்கவங்க நார்மலாக பேங்கிங் வந்து ஆன்லைன் பேங்கிங் வந்து சேஃப்டி இல்லாதனால வச்சுக்க மாட்டாங்க. தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல சலான் டவுன்லோட் பண்ணலாம். அந்த சலானை டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பேர் எல்லாமே வந்துடும், எந்த காலேஜ் எல்லாமே வந்துடும். அது உங்கள் லாகின் நாளைக்கு அப்ளிகேஷன் போடும்போது லாகின் வரும் உங்களுக்கு. அதில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சலானை கொண்டு போய் கட்டி நீங்கள் 4.5 லட்ச ரூபா கட்டிடலாம். ஸோ அதனால் நீங்கள் காலேஜில் சேர்ற போது அந்த சேர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் எடுக்கிறதுக்கே 4.5 லட்ச ரூபா கட்டணும். சரிங்க சார். அப்போ வந்து நம்ம காலேஜ் அலாட் ஆகும்ல சார், அலாட் ஆகிறது அதுவா அலாட் ஆயிரும். அதுக்கு அலாட் ஆகிறது கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணி லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மார்க்குக்கு இந்த காலேஜ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருச்சி எஸ்ஆர்ஆர் அலாட் ஆயிடுச்சு கொடுத்துட்டாங்கன்னா அந்த காலேஜ் போய் சேர்றதுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வேணும். அப்போ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் 4 லட்ச ரூபா கட்டணும். ஓ சரிங்க சார், சரிங்க சார். திருப்பி நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. 6 நாளுக்குள்ள கட்டணும் மேடம். இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு திருச்சி எஸ்ஆர்எம்ல ஆர்டர் டவுன்லோட் பண்ணி போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2வது கவுன்சிலிங்கில் உங்களுக்கு நீங்கள் கலந்துக்கிறீங்க. 2வது கவுன்சிலிங் கலந்துட்டு உங்களுக்கு வேலைமால் கிடைக்குது, இல்லை கேஎம்சிஹெச் கிடைக்குது அப்படின்னா திருப்பி நீங்கள் அடுத்த ரவுண்டு ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த 4.5 லட்சம் பணம் வந்து நீங்கள் காலேஜுக்கு கட்ட மாட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டுவீங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நீங்கள் 3வது ரவுண்டு நீங்கள் கலந்துக்கிறீங்க, அதில் திடீர்னு உங்களுக்கு பிஹெச்டி கிடைக்குது. அப்போ திருப்பி நீங்கள் 4.5 லட்சம் கட்ட வேண்டியதில்லை. கடைசியாக எந்த காலேஜில் போய் சேர்ந்தாங்களோ அந்த காலேஜுக்கு தான் கவர்மெண்ட் பணம் அனுப்பும். அப்போ நீங்கள் முதல்ல கட்டக்கூடிய 4.5 லட்ச ரூபா காலேஜில் இருக்காது, கவர்மெண்ட்டில் இருக்கும். அது நீங்கள் 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு தான் காலேஜுக்கு அனுப்புவாங்க. ஒருவேளை நீங்கள் கடைசி ரவுண்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், ஒருவேளை நீங்கள் அந்த 4.5 லட்ச ரூபா திருப்பி 3 மாதம் கழிச்சு ரீஃபண்ட் பண்ணுவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? ஒருவேளை கடைசியில நமக்கு செல்ஃப் ஃபைனான்ஸே கிடைச்சதுன்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கடைசி காலேஜுக்கு போயிடும். நம்ம எதுவும் திருப்பி எல்லாம் கட்ட வேண்டியதில்லை. திருப்பி கட்ட வேண்டியது. ஒன் டைம் நீங்க 4.5 lakhs கட்டிங்கன்னா ஒருவேளை ஒரு சில டைம் 4.35 lakhs ஒரு சில காலேஜில் வரும். கற்பக விநாயகர் 4.35 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க எஸ்ஆர்எம் கிடைக்குதுன்னா 4.5 லட்சம் வரும். அந்த 15,000 மட்டும் கட்டுற மாதிரி வரும். சரிங்க. அது வந்து ஃபைனலா நம்ம முடிவு பண்ணும்போது வரும். ஆமா, நீங்க ஆர்டர் எடுக்கும் போது நீங்க ஆர்டர் கட்டணும். சரிங்க சார். அப்புறம் இது நமக்கு இது இருக்குல்ல சார், நம்ம ரேங்க் லிஸ்ட் வருதுல சார், நம்மளோட கம்யூனிட்டி ரேங்க் வரும்ல சார். எஸ் மேடம். அது வந்து நமக்கு நம்ம கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாதான் வரும், அப்படிதானங்க சார்? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நீங்க கவுன்சிலிங்ல கலந்துக்கிறது அப்ளிகேஷன் போடணும் மேடம். அப்ளிகேஷன் போடாம கவுன்சிலிங் கலந்துக்க முடியாது. ஒருவேளை நீங்க ஒரு சிலர் வந்து நிறைய தவறு என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டால கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டு அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா போட மாட்டாங்க. அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு ஐடியா வரும், ஐயோ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம் அப்படின்னா அந்த ஸ்டேட் கவுன்சிலிங் கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடணும். அப்போ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா போகணும்னா அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போட்டதான் ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் நடக்கும். சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அப்போ காலேஜ் அலாட் ஆகும். அப்புறம் ஆர்டர் எடுக்கணும், காலேஜில் போய் சேரணுங்க. அதான் சார், கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணாதான் கம்யூனிட்டி ரேங்க் வரும் நமக்கு. எஸ் மேடம். கண்டிப்பா அப்ளிகேஷன் போடணும். சரிங்க சார், சரிங்க சார். சரிங்களா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குது நமக்கு. எஸ் மேடம். இப்ப 13 லட்சம், சாரி 13 லட்சம் தானே சார் கட்டுறோம்னு வைங்களேன் சார். எஸ் மேடம். 7.5 லட்சமா சார்? 13 லட்சம். 13 லட்சம் கட்டிட்டோம். அதுக்கும் இதே மாதிரி தான் நம்ம திருப்பி வந்து அது செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கு மாறுனா அந்த 13 லட்சம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும் மேடம். ரீஃபண்ட் ஆயிடும். நம்ம 4.5 லட்சம் திருப்பி எல்லாம் கட்ட வேண்டியதில்லை. அப்படி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலுமே நீங்க அந்த 13 வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க மேடம். சரி. கவர்மெண்ட் வந்து கடைசியா 3 மாசத்துக்கு அப்புறம் ரீஃபண்ட் நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க, ரீஃபண்ட் லிஸ்ட் அனுப்புவாங்க, அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சார் ஒவ்வொரு கவுன்சிலிங் ரவுண்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணணுமா சார்? சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் போட வேண்டியதில்லை, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஆமா, செகண்ட் ரவுண்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ நீங்க செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்றேன், நீங்க ஒரு காலேஜ் அலாட் ஆகி சேரலன்னா பணம் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க திடீர்னு நீங்க ரிப்பீட் போலான்னு பிளான் பண்றீங்க, உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல காலேஜ் கிடைக்கல, ஓகேங்களா? நீங்க வந்து தெரியாதனமா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி 4.5 lakhs கட்டிட்டீங்க. செகண்ட் ரவுண்ட்ல திருப்பி அந்த காலேஜ் போய் சேராம விட்டா இல்லை நீங்கள் அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டும் போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பண்ணணும். எந்த மாதிரி காலேஜ் பிடிக்கல அப்படிங்கிற காலேஜை முதல்ல முன்கூட்டியே முடிவு பண்ணிக்கணும். இந்த காலேஜெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அந்த சாய்ஸில் போடக்கூடாது. அப்போ செகண்ட் ரவுண்டில் நீங்கள் காலேஜ் அலாட் ஆகி சேரலன்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வராது.
தேர்ட் ரவுண்டில் நீங்கள் காலேஜ் அலாட் ஆகி ஜாயின் பண்ணலாம், செக்யூரிட்டி டெபாசிட் வராது. ஸ்டே ரவுண்டில் ஒருத்தர் கடைசி வரைக்கும் பார்க்குறாங்க, எனக்கு காலேஜே கிடைக்கல, ஸ்டே ரவுண்டில் ஒரு காலேஜ் அலாட் ஆயிருச்சு, அப்போ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சேரலன்னா அடுத்த 2 வருஷம் நீட் எக்ஸாம் எழுத முடியாது. ஸ்டே ரவுண்ட்ல மட்டும் அந்த மாதிரி ஸ்டே ரவுண்டில் நீங்கள் கலந்துக்கிட்டு காலேஜ் அலாட் ஆகி சேரலன்னா அடுத்தது வந்து கவுன்சிலிங்கில் அடுத்த 2 வருஷத்துக்கு கலந்துக்க முடியாது. ஸ்டே ரவுண்ட் போடும்போது நம்ம கேர்ஃபுல்லா போடணும், ரொம்ப ரொம்ப கவனமாக போடணுங்க. எந்த காலேஜ் கிடைச்சா போகிறேன் அப்படி, பட் இருந்தால் தவறு பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்ம போட்டு அதுக்கப்புறம் பிடிக்கல அப்படிம்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தேர்ட் ரவுண்டில் போய் நமக்கு கிடைச்சி போகலனாவே அந்த செக்யூரிட்டி டெபாசிட் 1 லட்சம் போயிடும் அல்லது 30,000 போயிடுங்க, டிபெண்ட்ஸ் பண்ண கேட்டகரி. இது ஒரு ஆல் இண்டியா கோட்டாங்க அந்த மாதிரி தான். நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி 2 லட்சம் கட்டுறாங்கன்னா அதெல்லாமே நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கவனமாக பண்ணணும். கவுன்சிலிங் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலன்னா நீங்கள் ஒரு வேலை தேவைப்பட்டால் நீங்கள் கைடன்ஸ் யார்ட்டாவது நீங்கள் அப்ரோச் பண்ணி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் எல்லாமே தெளிவாக தான் சொல்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டவுட், நம்ம ஆல் இந்தியா கோட்டால போடுறோம்ல சார், நம்ம ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போறோம்ல சார். எஸ் மேடம். அப்போ வந்து நமக்கு வந்து அதர் ஸ்டேட்ல இப்போ அந்த 446க்கெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குமா சார்? வாய்ப்பு இல்லை மேடம், பொதுவாக சொல்லுவாங்க அங்கே கிடைக்குது இங்கே கிடைக்குதுன்னு. 25,000 ரேங்க்ல இருந்து ஆல் இண்டியா கோட்டால கிடைக்கும் மேடம். 25,000க்கு மேலே போச்சுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் வச்சுக்கலாம். பட் அதுக்கு மேலே ஓபிசி கேட்டகரியில் கிடைக்காது மேடம். என்ன காரணம், மொத்தம் இருக்கிற சீட்டே உங்களுக்கு 12,000 சீட்டு தான் வருங்க. அதில் எத்தனை சீட்டு வரும்? 2,500 3,000 சீட்டு தானே வரும் இல்லைங்களா? 26.5%. ஜென்ரல் கோட்டா எப்படி போட்டாலும் நிறைய காம்படிஷன் இருக்கனால பொதுவாக ஒரு 25,000 ரேங்க்குள்ள தான் மேடம் கிடைக்கும். சரி. இந்த கேரளால மேனேஜ்மெண்ட்ல கம்மின்றாங்கல்ல சார் ஃபீஸ்? அது நீங்கள் என்கொயரி பண்ணி பாருங்க மேடம். பட் அது கொஞ்சம் டஃப் தான். கேரளா காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்லனா தெலுங்கானா ஆந்திரா ட்ரை பண்ணுங்க, கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அங்கே ஃபீஸ் எவ்வளோ சார்? அங்கே 13 லட்சம் 14 லட்சம் ஹாஸ்டலோட வரும் மேடம். இங்கே பிரைவேட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு அங்கே நீங்கள் ஆந்திரா தெலுங்கானால மேனேஜ்மெண்ட் கோட்டால படிக்கலாம். ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குமா சார்? ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கும் மேடம், நல்லா இருக்கு. கேரளால எவ்வளோ சார் மேனேஜ்மெண்ட்? கேரளா தெரியல மேடம், அது கரெக்டாக கேரளாவில் கொஞ்சம் காம்படிஷன் தான், அது கரெக்டாக தெரியல. சரி, ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம். உங்கள் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி இருந்தது. நன்றி. தேங்க்யூ. ஸோ இந்த ஒரு கேள்வி, இந்த மேடம் கேட்ட கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் நான் பொறுமையாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது ரீஅலாட்மெண்ட் பண்ணுறது எப்படி, ஆர்டர் எடுக்கிறது எப்படி பணம் கட்டணும், ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், இந்த மாதிரி ஒரு ப்ராசஸே அவங்க டவுட் கேட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ப்ராசஸில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதாவது நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டுமே நமக்கு முக்கியம் கிடையாது. அது கவுன்சிலிங்கில் நமக்கு ஏதாவது தெளிவான ஒரு ப்ரொசீஜர் தெரியும்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, பெற்றோர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். தாராளமாக எங்கள் சந்தேகம் இருந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்சர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது மட்டும் கிடையாது, ஒரு பேரண்ட் கேட்டிருந்தாங்க எத்தனை வருஷமாக இந்த ப்ராசஸ் பண்ணுறீங்க சார் அப்படின்னு. நாங்கள் ஒரு 4-5 வருஷமாக இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நாங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுது. கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரேண்டமாக எதுவும் சொல்கிறது கிடையாது. கடந்த 4 வருஷமாக எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் எப்படி மாறுறது, ஃபீஸ் பேமெண்ட் மெத்தட் எப்படி இருக்கும், ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் என்ன, செகண்ட் கவுன்சிலிங் என்ன, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து. வணக்கம் சார், சொல்லுங்கள், என்ன சந்தேகம் சார்? சார் வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஹலோ, சொல்லுங்கள் சார், என்ன டவுட் சார்? நான் சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன். என்ன சார், என்ன சந்தேகம் சார்? பையன் 505 எடுத்திருக்கு. என்ன கம்யூனிட்டி சார்? பிசி. கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பார்டர்ல இருக்கு சார். செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும் சார். கவர்மெண்ட் கிடைக்காதா? இருக்கு, கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார். 50-50 சான்சஸ் இருக்கு, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். ஓகே, எங்க கிடைக்கும்? அந்த 2021 ஆரம்பிச்ச காலேஜஸ் கிடைக்கும் சார். லைக் விருதுநகர், அரியலூர், திண்டுக்கல், அந்த மாதிரி கிடைக்கும் சார். ஓகே ஓகே. அதுல எந்த காலேஜ் நல்லா இருக்கும்? விருதுநகர் நல்லா இருக்கும் சார், உங்களுக்கு நியர்பை விருதுநகர் நல்லா இருக்கும். சிவகங்கை நல்லா இருக்கும். சிவகங்கை கிடைக்குமா? சிவகங்கை கொஞ்சம் மார்க் கட்டா பொறுத்து சார், கொஞ்சம் பார்டர்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ இந்த மாதிரி கல்லூரிகளை பற்றி நீங்கள் கேட்கலாம். பட் அதை தாண்டி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் தாராளமாக கேளுங்க. உங்கள் சந்தேகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். ஸோ நிறைய கால்ஸ் அட்டன் பண்ண முடியல. இன்றைக்கி அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வெளியே போனதுனால நிறைய கால்ஸ் அட்டன் பண்ண முடியாமல் கூட போயிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணோம். ஸோ அந்த சந்தேகங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
சார் வணக்கம் சார், என்ன டவுட் சார்? சார் நான் பேசினேன் சார் உங்ககிட்ட. பேசிட்டீங்களா? ஆமா, தென்காசில இருந்து பேசினேன். 478 பிசின்னு சொன்னேன்ல சார். ஓகே ஓகே, நான் நிறைய கால்ஸ் வந்துருச்சு, அதனால திருப்பி கால் பண்ணி பார்த்தேன். ஓகே மேடம். ஓகே சார். இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்னா டாப் 10 கிடைக்குமா சார்? கிடைக்கும் மேடம், கிடைக்கும், வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒருவேளை நம்ம கால் அட்டன் பண்ண முடியாட்டி திருப்பி கால் பேக் பண்ணி பார்க்குறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் நினைக்கிறோம். டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ், ஒரு மணி நேரத்தில் நம்ம டவுட் கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு, வேறு வீடியோஸ் போட வேண்டியிருக்கு, ப்ரீமியம் கைடன்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் பார்க்கறதில்ல. ஸோ வி நீட் டு டேக் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கும் ஒரு பொறுப்புள்ள ஆன்சர்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களுடைய சேனல் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அது எங்கள் சேனல், எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ வேறு சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய சந்தேகங்களுக்காக வீடியோஸ் நிறைய கால்ஸ் வந்துட்டே வந்திருக்கு. மீண்டும் இந்த காலோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், கால் பண்ணியிருந்தீங்களா? சார் நான் முன்ன ஃபோன் பண்ணேன், அம்மா ஃபோன் பண்ணேன் சார். அந்த S463 ஃபோன் பண்ணியிருந்தேன் சார். ஓகேங்க மேடம். ஓகே, தேங்க்யூ. ஆனால் நிறைய கால்ஸ் வந்துருந்தது, திருப்பி கால் பேக் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ சம்டைம்ஸ் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, பேரண்ட் கால் இருந்து பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் கால் இருந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய எப்படியாவது நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் பண்ணுறாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.